ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பொருள் வாங்கினாங்க. இது வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானே இந்த பெட்ஷீட் வாங்கினேன். ஆனால் ரிவ்யூ போடுறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நான் வாங்கி ஒரு 2 மந்த் தான் ஆகுது. அதுக்குள்ளே அந்த பெட்ஷீட் எப்படி கந்தலாக ஆயிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், எம்ஆர்பி என்ன ரேட் போட்டு என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. ஒரு வெரிஃபைடாகவே நம்ம வந்து என்னது ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் விற்க மாட்டுறாங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் இதை போடுறேன். இது 2 மந்த்தில் இந்த பெட்ஷீட் இந்த நிலைமைக்கு வந்துடுது. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. சீப்பாக இருக்குது, லோ ரேட்டாக இருக்குது. நம்ம ஆன்லைன் வாங்குறது நமக்கு எவ்வளோ பெரிய தப்பான விஷயன்றது என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறேன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கணும். நான் ஒரு கண்டென்ட்டையும் அப்படி தான் பார்த்து போடுறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் நான் எப்படியும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் நான் ரிவ்யூவே அப்லோட் பண்ணுவேன். ஸோ மற்றவங்களும் அதுமாரி பண்ணால் மற்றவங்களுக்கு அது வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சூப்பர் பெட் கவர் அப்படியே போட்டு வாங்கினோடனே அப்படியே ஜஸ்ட் பெட் மேலே போட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து இந்தமாதிரி போட்டு தான் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் 0, இது வேஸ்ட்டு. அதேமாரி நான் மைலோவில் வந்து நான் நிறைய டைப்பர் வாங்கி பேபிக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ நான் மைலோவில் வாங்குகிறேன். அதுமாரி வைப்ஸுமே வந்து பேபி ஹக்கில் வாங்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் ட்ரைல இது நல்லாவும் இருக்குது. ஸோ அந்த அரோமா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வைப்ஸ் வாங்குகிறேன். இதுவும் நான் மீமியுமே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமே மீமி இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறேன். அமேசானில் வாங்கினேன். எந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் மைலோ வந்து நான் அமேசானில் வாங்கலை. ஏன்னா இதை வந்து நான் மைலோ ஆப்லேயே போடுறேன். ஸோ அதுக்கு இதுக்கும் 100 rupees வந்து கம்பல்சரி டிஃப்ரெண்ட் வரும். இது பேபி ஹக்கு. இது வந்து கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மைலோ வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் கூட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சும்மா ப்ரொமோஷன் போடுறாங்களேன்னு பார்த்தேன். ஆனால் எதுனா உண்மையுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்சர்வேஷன் வந்து ரொம்பலாம் இல்லை. ஒரு 4 to 5 டைம் போனாலே கொஞ்சம் ஈரம் தெரியுது. இது லவ் லேப்பில் வாங்கி சும்மா ட்ரையல் பார்த்தேன். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது, கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்குது. ஸோ அந்த பேபிக்கு போடுறப்ப வந்து சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லை. ஸோ அதுவுமே இது வந்து பல்காக நான் 1 month பேக்கே வாங்கிக்கிட்டேன் மைலோவில். ஃபஸ்ட்டு ட்ரையல் வாங்கினா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நம்ம 1 month பேக்கே வாங்கிக்கிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எடுக்கிறப்ப கீழே கொட்டிருச்சு, அதனால தான் கீழேருந்து எடுக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு தரமான கண்டென்ட், உண்மையான ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. மைலோ வந்து ரியலி அந்த டைப்பர்ஸில் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அப்சர்வேஷன் கொஞ்சம் கம்மி தான். ஹானஸ்ட் ரிவ்யூ இதுதான். தேங்க்யூ, பாய்.